நெக்ஸ்ட் ஜியாமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல டிஸ்கஸ் பண்ண போற கேட்டகரி பாத்தீங்கன்னா லொகேஷன் டாலரன்சஸ். லொகேஷன் கேட்டகரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் சிம்பிள் யூஸ் பண்றாங்க. பொசிஷன், கான்சென்ட்ரிசிட்டி அண்ட் சிமெட்ரிசிட்டி. இதுல நம்ம பொசிஷன் சிம்பிள் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். பொசிஷனோட சிம்பிள் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சர்க்கிள் போட்டு மேல வந்து ஆக்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு பாயிண்ட் இண்டிகேட்டர் மாதிரி உங்களுக்கு தெரியும். பொசிஷன் பொறுத்தவரை கண்டிப்பா உங்களுக்கு வந்து டேட்டம் கூட ரிலேட்டிவ் ஆகி தான் இருக்கணும். அட் த சேம் டைம் பொசிஷன் நம்ம வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹோல் அண்ட் போர்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனில் தான் யூஸ் பண்ணுவோம். பொசிஷனோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். 2 டைமென்ஷனல் டிராயிங் அண்ட் 3 டைமென்ஷனல் டிராயிங்க்கு 2 டைமென்ஷனல் டிராயிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுவே 3 டைமென்ஷனல் டிராயிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஒய் அண்ட் Z ஆக்சிஸ் 3 ஆக்சிஸையுமே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 2 டைமென்ஷன் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது கண்டிப்பா மெட்டீரியல் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் 3 டைமென்ஷனை பொறுத்தவரை 3 டைமென்ஷன் நம்ம 3 ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பா மெட்டீரியல் கன்சர்ன், அதாவது மேக்ஸிமம் மெட்டீரியல் கன்சர்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த பொசிஷன்ங்கிற டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் கேட்டகரியில் வருது. ஸோ லொகேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன? சிம்பிளா லொகேஷனை பத்தி உங்களுக்கு புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ ஒரு பிளேட் இருக்கு. பிளேட்ல வந்து நம்ம வந்து ஹோல் போட போறோம். அந்த ஹோல் போட வேண்டிய இடம் வந்து நமக்கு தெரியணும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒய் ஆக்சிஸ்ல இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ், அது மேட்ச் ஆகக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட்ல தான் நம்ம வந்து ஹோல் பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஹோல் பண்ணக்கூடிய அந்த இடத்த வந்து நம்ம மெஷர் பண்றோம்ல, ஒரு லொகேட் பண்றோம்ல, அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் சொல்லுவாங்க. ஸோ பொசிஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன? நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் அல்லது பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரூ பொசிஷன்ங்கிற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ பொசிஷன் வேற, ட்ரூ பொசிஷன் வேற அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஏஎஸ்எம்இயை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பொசிஷன் இண்டிகேட் பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்கன்னா சேம் இங்கே பொசிஷன் சொல்கிறத அங்கே வந்து ட்ரூ பொசிஷன்ங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பொசிஷன்னா என்ன? இப்போ ஒரு பிளேட் இருக்குது. பிளேட்டில் வந்து நம்ம வந்து ஹோல் போட போகிறோம். அந்த ஹோல் வந்து எந்த இடத்துல போட போகிறோம் அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா அந்த பொசிஷன்ங்கிற சிம்பிள். பிகாஸ் நம்ம வேறு இடத்துல மாற்றி போட்டுட்டோம்னா நம்ம அதில் இன்சர்ட் பண்ணக்கூடிய சாஃப்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகாமல் போயிடும் உங்களுக்கு. அதோட லொக்கேஷனே மாறுறதுனால உங்களுக்கு சாஃப்ட்டோட மேட்சிங் பாயிண்ட் ஆர் மேட்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு சர்ஃபேஸில் வந்து பொசிஷன் வந்து எப்படி லொக்கேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டேட்டம் எடுத்துக்கிறோம். டேட்டம் ஏ ஆர் பி வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அதோட ஆர்ஜினாக வச்சுக்கிட்டு அந்த ஆர்ஜின்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ, ஒய் ஆக்சிஸில் எவ்வளோங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. அப்படி மெஷர் பண்ணி அதோட லொக்கேட் பண்ணி அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஹோலாக இருக்கட்டும் ஆர் போராக இருக்கட்டும் வந்து மிஷனிங் பண்ணி எடுப்பாங்க. இப்போ பொசிஷன் அண்ட் ட்ரூ பொசிஷன் 2க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரூ பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் 2ஓட வேல்யூ கொடுத்துருவாங்க. எக்ஸ், ஒய்ன்னு அந்த வேல்யூவை கொடுத்துட்டு அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தியரிட்டிக்கல் வேல்யூவில் தான் கொடுப்பாங்க. அதாவது அதுக்கு வந்து கண்டிப்பாக டாலரன்ஸ் இருக்குது. ஆனால் ட்ரூ பொசிஷனை பொறுத்தவரை உங்களுக்கு கண்டிப்பாக டாலரன்ஸுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்த எக்ஸாக்ட் எக்ஸ், ஒய் பாயிண்ட்ல தான் ட்ரூ பொசிஷனை பொறுத்தவரை வந்து ஹோல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரூ பொசிஷனை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த ஒரு டாலரன்ஸுமே இருக்காது. ஆனால் பொசிஷனை பொறுத்தவரை உங்களுக்கு சம் டாலரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ட்ரூ பொசிஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிராயிங் வேணா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ கலர் சர்க்கிள் இருக்குல்ல, ப்ளூ கலர் சர்க்கிள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ சென்டர். இந்த இடத்துல சாஃப்ட் வந்து அசம்பிள் ஆக போகுது. ஆனால் ரெட் கலர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பார்ட்டில் வந்து நம்ம வந்து மிஷினிங் பண்ணியிருக்கோம்னு வைங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து சாஃப்ட்டை உள்ளே கொடுக்கும்போது என்ன ஆகும், கரெக்டாக உள்ளே போகாது. அந்த மாதிரி நேரத்தில் சாஃப்ட் வந்து உங்களுக்கு உள்ளே போகாமல் எங்கேயாவது தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தடுக்கிறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ட்ரூ பொசிஷன்ங்கிற ஒரு மேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டிராயிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலரன்ஸ் 0.03 கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போதே உங்களுக்கு வந்து ஹோல் வந்து தள்ளி போயிருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ட்ரூ பொசிஷன் கிடையாது, பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ ட்ரூ பொசிஷனை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் வந்து சாஃப்ட்டோட மேட்டிங் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து டாலரன்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ பொசிஷன் சொல்கிறோம். இப்போ எக்ஸ், ஒய் அண்ட் Z 3 ஆக்சிஸையுமே அடிப்படையாக வச்ச டேட்டம் பற்றி நம்ம ஒரு டிராயிங் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டம் ஏ, பி, சின்னு 3 டேட்டமுமே இருக்குது. இப்போ நமக்கு தேவைக்காக நம்ம வந்து டேட்டம் ஏ அண்ட் பியை மட்டும் எடுத்து ஒரு 2 டைமென்ஷனல் டிராயிங் மாதிரி அதுக்கு வந்து எடுத்து பொசிஷனை கொடுக்கலாம். இப்போ டேட்டம் ஏ வந்து நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு ஆர்ஜினாக வச்சு 40 மீட்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும், டேட்டம் பி வந்து ஆர்ஜினாக வச்சு 40 மீட்டர் வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் மூவ் பண்ணி ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்குது. அந்த பாயிண்ட்க்கு வந்து நான் டாலரன்ஸும் கொடுத்துட்றேன். சம் டாலரன்ஸ் கொடுத்து நான் வந்து ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஹோல் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் ஒரு லைன் போட்டு ஒரு சென்டர் பாயிண்ட் கிடச்சி அந்த சென்டர் பாயிண்ட்ல தான் வந்து ஹோல் வந்து நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா நான் கீழ் நோக்கி தான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ஆக்சிஸ் வேணும்ல, அந்த ஆக்சிஸ் தான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டேட்டமுமே நமக்கு ஆக்ட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியல் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணுறேன். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். இப்போ வந்து பின் கேஜில் வந்து நம்ம ஹோல் ப்ரொவைட் பண்ண அந்த பிளேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது டேட்டம் ஏ அண்ட் பி பார்த்தீங்கன்னா அந்த கேஜில் வந்து 2 சைட்லேயும் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். அதே மாதிரி டேட்டம் சி இருக்கக்கூடிய பின் கேஜோட டாப்பு பார்த்தீங்கன்னா பிளேட்டோட டேட்டம் சி இருக்கக்கூடிய பாட்டம்ல வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். இது வந்து தியரிட்டிக்கலா உங்களுக்கு வந்து சொல்லும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும், எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. பட் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்டுக்கும் ஹோலுக்கும் பார்த்தீங்கன்னா சம் கேப்லாம் இருக்குது. இந்த கேப் என்ன இஷ்யூனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண டாலரன்ஸுங்கிற ஒரு ரீசன்னால தான் உங்களுக்கு இந்த கேப் வரும்.
இப்ப பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பா ஒரு ட்ரூ பொசிஷன் கிடையாது. வேணா இத நம்ம வந்து பொசிஷன்னு சொல்லிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாலரன்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம டேட்டம்ல எந்த டேட்டம்ல நமக்கு தேவையோ அந்த டேட்டம்ல நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொசிஷனுக்கும் ட்ரூ பொசிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு.